அரசாங்கம் இதை முழுமூச்சாக போர்க்கால நடவடிக்கையாக எடுத்து செய்யலைன்னா இதை அகற்ற முடியாது. இப்போ நான் ஒரு யோசனை சொல்கிறேன் அரசாங்கத்துக்கு. இப்போ 100 நாள் வேலை திட்டத்தை முழுமையாக கொண்டு வரட்டும். அது 125 நாளாக கூட ஆக்கணும். இதை நம்பி பல குடும்பங்கள் பிழைக்குது. ஆனால் 100 நாள் வேலை திட்டம் கும்மி அடிக்கிற திட்டம் மாதிரி அங்கே போய் ஒரு மரத்தடியில் கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு ஒரு கையெழுத்தை போட்டுட்டு போயிடுறாங்கன்னு நான் சொல்லலை, மக்கள் பேசிக்கிறாங்க. அதனால் அந்த 100 நாள் வேலை திட்டத்தில் இதை சேருங்க, சீமக்கல்லை அகற்றதை. அந்த வேலையை அவங்க செய்யட்டும். சம்பளம் முழுமையாக கொடுங்க. எவ்வளோ 100, 120, 130 கொடுங்க. அவர்களை முழுமையாக இதில் ஈடுபடுத்தலாம். போன மாதிரியே ஜட்ஜஸ், கலெக்டர்ஸ் எல்லாருக்கும், மேஜிஸ்ட்ரேட்ஸ்க்கு எல்லாம் கொடுத்து வழக்கறிஞர்கள் கிட்டத்தட்ட 500, 600 வழக்கறிஞர்கள் இதில் ஈடுபட்டாங்க. அவர்கள் எல்லோரும் இதில் ஈடுபட்டு இதை பொக்லைனை வச்சு தூரோடு எடுக்கணும். சிறுசெடியாக இருந்ததுன்னா பிடிங்கிடலாம். ஆகினால் இந்த வேலிக்கருவையில் வரம் விவசாயத்தை அழிச்சு போடுச்சு. காரணம், நிலத்தடி நீரை பூரா உறிஞ்சிடுது, கரியமில வாய் தான் வெளியிடுது, உயிர் சக்தியான பிராணவாயை பூரா உள்ளே இழுத்துக்கிடுது. அதனால்தான் இதை பிசாசு செடின்னு வெளிநாட்டில் சொல்கிறாங்க. டெவில்ஸ் ட்ரீ, பிசாசினுடைய மரம். இந்தியாவிலேயே இவ்வளவு மோசமான நிலைமை தமிழ்நாட்டை தவிர எந்த ஸ்டேட்லையும் கிடையாது. நாம் காவிரி தென்பெண்ணை பாலாறு தமிழ் கண்டதோர் வையை பொருணை நதின்னு பாடலில் தான் இருக்குது. நதிகள் இருக்காது, நதிகளுக்கு வேறு பக்கத்தில் ஆபத்து வந்துக்கிட்டு இருக்கு. அப்போ வர்ற காவிரியில் இப்போ மேட்டூருக்கு வர்ற தண்ணியை கூட நிப்பாட்டுறதுக்கு மேகதாட்டை அணை கட்ட போகிறான். அதை தடுத்து நிறுத்தானு 15 வருஷமாக நானும் போராடிட்டு இருக்கேன். ஹைகோர்ட்டில் கேஸ் போட்டேன், மத்திய அரசுகிட்ட போய் முறையிட்டோம். கர்நாடக சர்க்கார் நாங்கள் அணையை கட்டியே தீர்வோங்கிறான். எங்கள் ஸ்டேட்டுக்குள்ளே இருக்கு, நாங்கள் அப்படி தான் கட்டுவோம். நான் மன்மோகன் சிங் கிட்ட சொன்னேன், அவங்க ஸ்டேட்டுக்குள்ளே இருக்கு அதனால் கட்டுவோன்னா, எங்கள் ஸ்டேட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய மத்திய சர்க்கார் நிறுவனங்களை எல்லாம் எங்களுக்கு சொந்தம்னு வருங்காலத்தில் எனக்கு பின்னாடி வர்ற இளைஞர்கள் அறிவிக்க மாட்டானா? அந்தந்த ஸ்டேட்டு அவங்களுக்கு உதவி. எங்கள் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய எல்லா துப்பாக்கி தொழிற்சாலை, டாங்கி தொழிற்சாலை, விஜயநாராயண கப்பல் படைத்தளம், நெய்வேலி நிலக்க நிறுவனம் எல்லாம் எங்கள் ஸ்டேட்டுக்குள்ளான்னு இருக்குது. எங்களுக்கு மட்டும்தான் சொந்தம், அடுத்த ஸ்டேட்டுக்காரன் உள்ளே வரக்கூடாது நாங்கள் சொல்ல முடியுமா? ஆனால் மேகதாட்டில் அணையை கட்டுவேன்னு இது வரைக்கும் 950 கோடி ரூபா ஒதுக்கி இருக்கிறாங்க. கட்டுறதுக்கான பொருள்களை எல்லாம் சேகரிச்சிட்டாங்க. 2014 மத்திய மந்திரிகள் எல்லாம் சேர்ந்து ஒரு ரகசிய சதி கூட்டம் போட்டு, நாங்கள் வெளிப்படையாக அனுமதி கொடுக்க மாட்டோம், நீங்கள் அணையை கட்டுறதுக்கான வேலையை பாருங்கன்னு சொல்லிட்டாங்க. சோழர்கள் காலத்தில் 3ஆம் ராஜராஜன் பெரும் படையெடுத்துட்டு போய் அங்கே கட்டின அணையை உடைச்சிட்டு வந்தான். திருச்சியில் அரசியாக இருந்த ராணி மீனாட்சி படையை அனுப்பி அப்போ கட்டின அணையை உடைச்சிட்டு வந்தான். நம்ம இப்படி செய்ய முடியாது, அணையை போய் உடைக்க முடியாது. இது விவசாயத்துக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு ஆபத்து. இன்னொரு பக்கத்தில் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை நிறைவேற்றுவோம்னு மத்திய சர்க்கார் தமிழ்நாட்டை எப்படி ஒழிக்கணும்னு நினச்சி பார்த்து அவங்க இவ்வளவு வேலையும் செய்துட்டு இருக்காங்க. நான் தமிழ்நாடு அரசுக்கு நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் ராஜேந்திரன் கேட்டுக்கொண்டதை போல, ஹைகோர்ட்டில் என்ன ஆர்டர் போட்டிருக்கோ அந்த ஆர்டரை நிறைவேற்றுறதுக்கு நீங்கள் அரசு எந்திரங்களை பயன்படுத்துங்க. கலெக்டர்கள், ஆர்டிஓ, தாசில்தார், ஆர்ஐ வரையில், விஓஓ வரையில் அவங்க நேரடியாக ஆட்களை தட்டிட்டு இறங்கணும். 100 நாள் வேலை திட்டத்தையே இதற்கு நீங்கள் பயன்படுத்துங்க. ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காகத்தான், ஒரு சிம்பாலிக்கா. இப்போ நான் ஒருத்தன் போய் எல்லாத்தையும் அகற்றிட முடியுமா? ஆனால் என்னோட நிறைய விவசாயிகள் வராங்க. விவசாய சங்க தலைவர், தமிழ் விவசாயிகள் சங்க தலைவர் நாராயணசாமி நாயுடு இங்கே வந்திருக்கிறாரு. நிறைய விவசாயிகள் வந்திருக்காங்க, எங்கள் கட்சி தோழர்களும் வந்திருக்காங்க. பேட்டமலையில் குணசேகரன் இந்த பொறுப்பெல்லாம் எடுத்துக்கிட்டு நான் எங்கள் ஊரில் ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி, இது வரைக்கும் நான் போன தடவை ஊராக போய் வேலிக்கிற அகற்றணும்,
யாரும் பந்தல் போடலை, இப்படி ஏற்பாடெல்லாம் எந்த ஊரையும் செய்யலை. அது மேட்டை மலை இதுலேயும் மேட்டில் தான் நிற்குது. அது காரணமாக ஆள் வளர்ந்து ஆள் பாருங்க, குணசேகரன் ஆள் வளர்த்தி, அறிவும் வளர்த்தி, முன் யோசனை வளர்த்தி, எல்லாம் பின்னாடி என்ன செய்யணுமோ அதை முன்னக்கூடி யோசிச்சு செய்கிறவர். அவருக்கு அந்த ஊர்க்காரங்களுக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இது அரசியல் ஒன்றும் கிடையாது. எல்லா இன்னும் கூட சொல்ல போனால் கொடி கூட கட்டக்கூடாது. என்னுடைய அணுகுமுறை இன்னைக்கு கொடி கட்டிக்க, கொடி கூட கட்டக்கூடாது. கட்சியை எதுக்கு விளம்பரப்படுத்தணும்? எல்லா கட்சிக்காரங்களும் வரட்டும். அப்படி இந்த சீமக்கருவேலம் என்கின்ற இந்த ப்ரொபோசிஸ் ஜூலிஃப்ளோரா எனப்படும் வேலிக்கருவேலத்தை அடியோடு அகற்றினால் ஒழிய தமிழ்நாட்டில் நீர்நிலைகளில் தண்ணி இருக்காது, குளங்களில் தண்ணி இருக்காது, கிணறுகளில் தண்ணி இருக்காது. இது சுற்றுச்சூழலை சுற்றிலும் முற்றாக நாசமாக்கிறோம். அதை சொன்ன ஆடு மாடுகளே அங்கே நிழலில் போய் நிற்காது, பறவைகள் போய் கூடு கட்டாது. இந்த செடியை, இந்த வேலிக்கருவேலத்தை அகற்றுவதற்கு எல்லோரும் எல்லா இடங்களிலும் முன்வர வேண்டும் என்பதற்கு அதை கொஞ்சம் உந்து சக்தியாக நான் நம்மால் என்றதை செய்வோம். நம்ம முடிஞ்ச மற்றவங்களுடைய யோசனை சொல்கிறத விட நம்ம முடிஞ்சதை செய்வோம். கொஞ்சம் மோடமாக இருக்கும். இன்னைக்கு நல்ல மழை வரும்னு காலையில் ரேடியோவில் சொன்னாங்க. நல்ல வேலை மழை வரும் போல இருக்கு. மோடமாக இருக்கும்னா நல்லா அகற்றுறதுக்கு நல்ல சௌகரியமாக இருக்கும்னு நினச்சோம். எங்கள் ராசி விவசாயிகளுக்கு எப்படின்னா, அது அந்த கடுமையான நெருப்பு வெயிலில் அவன் உழவு மாட்டை கொண்டு போய் அங்கே உழுகிறதுக்கு போனாலும் சரி, வேலைக்கு போனாலும் சரி, அந்த வேணியெல்லாம் கருத்து இந்த வெயிலே வாடி வதங்கணுங்கிறது விவசாயி தலையெழுத்து. அதனால் நாங்களும் இப்போ வெயிலில் தான், இந்த பந்தலுக்குள்ளேருந்து வெட்ட முடியாது, இப்போ வெயிலில் போய் தான் வெட்டணும். அந்த வெயிலை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. நம்ம கிராமத்து ஆளுங்க பழக்கப்பட்டவங்க அதில். ஆனால் பத்திரிகையாளர்களும் தொலைக்காட்சி நண்பர்களும் இது பொது நலனுக்காக, தமிழ்நாட்டு மக்கள் வாழ்வு பாதுகாப்பதற்காக, விவசாயத்தை குறிப்பாக பாதுகாப்பதற்காக, சுகாதாரத்தை பாதுகாப்பதற்காக இந்த வேலிக்கருவேலம் சீமக்கருவேலம் அகற்றப்படணும். இதில் ஒரு குழப்பம் வந்துடக்கூடாது. கருவேல மரத்தை எல்லாம் வெட்டணும்னு சொல்லி யாரோ ஒருத்தர் சொன்னாங்க. கருவேல மரம் சொத்து அந்த நாட்டுக்கு 2000 வருஷத்துக்கு முன்னாடியே இருக்கு கருவேல மரம். அதை அறுத்து வீடுகளில் தூணா போடுவாங்க, நில வைக்கிறதுக்கு போடுவாங்க, எல்லாத்துக்கும் பயன்படும், மேலி செய்கிறதுக்கு பயன்படுத்துவாங்க. அது கருவேலம். அது பழமையான கருவேல மரம். ஆளும் வேலும் பல்லுக்கு உறுதின்னு சொன்னாங்களே, அந்த வேல மரம். கருவேல மரம் வேறு, இந்த சீம கருவேலம் வேறு. கருவேல மரத்தை போய் வெட்டிடக்கூடாது. அது பனைமரம் மாதிரி தமிழ்நாட்டுக்கு பயன்படக்கூடியது. இந்த வேலிக்காத்தான் சீமக்கருவேல மரங்களை அகற்றுவதற்கு நான் தொடர்ந்து தமிழ்நாட்டில் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் தேதி கொடுத்துருக்கிறேன், ஆரம்பித்து வைக்கிறோம். மற்றவங்க அரசாங்கம் நேற்று கோர்ட்டில் ஜட்ஜஸ் சொல்லியிருக்காங்க, அரசாங்கம் இதில் தீவிரமாக ஈடுபடணும். முந்தி போட்ட ஆர்டர் மாதிரி ஜட்ஜஸ் மாஜிஸ்ட்ரேட்டுக்கு கலெக்டர்களுக்கு ஆர்டர் போட்டு கண்காணிப்பு செய்ய சொன்னால் ஆங்காங்கு வழக்கறிஞர்கள் இதில் முழுமையாக ஈடுபடணும் ஜட்ஜஸ் சொல்லியிருக்காங்க. அந்த விதத்தில் இந்த வேலிக்கருவேலை சீமக்கருவேல மரங்களை அகற்றுகின்ற இந்த பணி எல்லா இடங்களிலும் நடைபெற வேண்டும் என்பதும், அப்படி நடைபெற வைப்பதற்கு யார் ஊக்குவிக்க முடியும்? ஒன்லி பிரஸ். நான் இவ்வளவு கத்தி பேசினாலும் நீங்கள் தொலைக்காட்சியிலேயோ பத்திரிகையிலேயோ இது பொது நலனுக்கானது என்பதை நீங்கள் கொண்டு போனாதான் மற்ற இடங்களில் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தும். அது தொலைக்காட்சி ஊடக நண்பர்கள் அன்பு கூர்ந்து இது அரசியலுக்கு அப்பாற்பட்டது, நீங்கள் இந்த செய்திகளை மக்களிடம் சொன்னால் அங்கங்கே மற்றவர்கள் ஈடுபடுவதற்கு வாய்ப்பாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். மீண்டும் ஒருமுறை உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை நான் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பிலும், விவசாய பெருமக்கள் சார்பிலும், கிராமப்புற மக்கள் சார்பிலும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மேகதாது அணை சம்பந்தமாக உச்சநீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு கொடுத்த எல்லா வழக்கையும் தள்ளுபடி பண்ணிட்டாங்க. அது தொடர்பாக மீண்டும் நீங்களே வழக்கறிஞரா போய் அங்கே ஆஜராகிறதுக்கான வாய்ப்புகள்? அதாவதுங்க, இதில் வில்லனே மத்திய அரசு.
யாருக்கு முழுக்க முழுக்க நமக்கு கேடு கர்நாடக அரசு அல்ல, மத்திய அரசு. 2014 கர்நாடக மாநிலத்தைச் சேர்ந்த அனைத்து கட்சி எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் கூட்டத்தை மத்திய அமைச்சராக இருந்த அனந்தகுமார் வீட்டில் 2 நாள் போட்டு சுற்றுச்சூழல் அமைச்சராக இருந்த ஜவடேகர் அதில் கலந்துக்கிட்டு ஒரு சதித்திட்டம் வகுத்தாங்க. நாங்கள் மத்திய சர்க்காரில் வெளிப்படையாக அனுமதி கொடுக்க மாட்டோம் மேகதாட்டுவுக்கு, நீங்கள் கட்டுறதுக்கான வேலையை இப்போ இருந்த பொருட்களை சேகரிங்கன்னு. அதை சேகரித்து குவிச்சு வச்சுட்டான். இரும்பு கம்பி, சிமெண்டு, கல் எல்லாம் அம்பாரமாக குவிச்சு வச்சுட்டான். 950 கோடி ஒதுக்கி இருக்கிறான். நாங்கள் அனுமதி வெளிப்படையாக கொடுக்க மாட்டோம், நீங்கள் கட்டுங்கன்னு சொல்லிட்டான். இதை யார் வெளியே கொண்டு வந்தது? இந்து பத்திரிகை முதல் பக்கத்தில் ஒரு அரை பக்கத்துக்கு போட்டு கான்ஸ்பிரசி அப்படின்னு சதித்திட்டம் மத்திய சர்க்காருடைய ஏற்பாட்டில் நடக்குது. உடனே நான் காவிரி பாதுகாப்பு விவசாயிகள் சங்கம் அமைப்பை ஏற்படுத்தி 180 விவசாய அமைப்புகளை கூட்டி இந்த மேகதாட்டு அணை கட்டினா பஞ்ச பிரதேசமாகும் தஞ்சை மாவட்டம், தஞ்சை மண்டலம். கொள்ளிடத்துக்கு தண்ணி வராது, கல்லணைக்கு தண்ணி வராது, மேட்டூருக்கு தண்ணி வராது, கபினி கிருஷ்ணராஜ சாகருக்கே தண்ணி வராது. அவன் 68 டிஎம்சி தண்ணி தேக்க போறான். பேராபத்தினம் தலை மீது கொடுவாளாக தொங்கிக் கொண்டிருக்கிறது. வஞ்சகம் செய்கிறது மத்திய அரசு, கேடு செய்கிறது மத்திய அரசு. தமிழ்நாட்டுக்கு இதைவிட பெரிய கேடு ஒன்றும் செய்ய முடியாது. மேலாண்மை வாரியமும் உச்ச நீதிமன்றமும் கொடுத்த தீர்ப்புக்கு விரோதமாக, அதாவது ரைப்பேரியன் ஸ்டேட்ல லோயர் ரைப்பேரியன் ஸ்டேட் தமிழ்நாடு, அதனுடைய அனுமதி இல்லாமல் எந்த விதமான நீர்த்தேக்கமும் அமைக்க கூடாதுன்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டே சொல்லியிருக்கு. காவிரி மேலாண்மை வாரியமும் சொல்லியிருக்கு. அதை மீறி அவங்க செய்யறாங்க. நீதிமன்றங்களிலும் நீதி கிடைக்கவில்லை. எனவே நாம் ஊரூரா போய் 1 மாசம் போய் மக்களை கட்சி ஜாதி மதம் கடந்து கட்சி கொடியெல்லாம் கட்டிட்டு போகல, கொந்தளிச்சு தமிழ்நாடு இந்திய போராட்டத்தில் இந்த மாதிரி கொந்தளிச்சு எழுந்து ஒரு பெரும் கிளர்ச்சியை நடத்தினாலுடைய மத்திய அரசு இதை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாது. அவன் அணை கட்டினா கட்டிட்டு போட்டு. இப்போ வந்திருக்கிற ஆள் ஃபெனட்டிக். இப்போ வந்திருக்க சீஃப் மினிஸ்டர் இந்த இருக்க சீஃப் மினிஸ்டரை விட ரொம்ப வெறி பிடிச்சவர். ஃபெனட்டிக் முதலமைச்சர், கர்நாடகா முதலமைச்சர் சொல்றேன், கர்நாடகா முதலமைச்சர் சொல்றேன். கவர்னர் தான் திருவள்ளூர் சிலைக்கு போய் இங்க இருக்க கவர்னர் காவி துண்டை போட்டுட்டு அலைகிறாரு. காவி துண்டை போட்டுக்கிட்டு அலைஞ்சதுனால கடுமையாக கண்டனம் பண்ணி கருப்பு சட்டை போட்டு நாங்கள் 1000 பேர் போராட்டம் நடத்தினோம். நான் கவர்னரை கடுமையாக கண்டித்தேன். அது இந்துக்களை கண்டிக்கிறான்னு சொல்லி இந்து முன்னணிக்காரங்க இன்னைக்கு ஆபீஸை முற்றுகையிட போவதாக சொல்லியிருக்காங்க. முற்றுகையிடட்டும், பெற வேண்டியதை பெற்றுக்கொண்டு போகட்டும். அதை பற்றியெல்லாம் நாங்கள் கவலைப்படல. நான் மிலிட்ரியவே பார்த்துட்டு வந்தவன். எங்கள் ஆஃபீஸை எதுக்கு முற்றுகை போடுறேன்? இந்த வழக்கம் ஒரு கட்சி ஆஃபீஸை முற்றுகை போடுறங்கிற பழக்கம் எந்த கட்சி ஆஃபீஸை முற்றுகை போடக்கூடாது. அப்படி போட்டால் போலீஸ் தடுக்கும்னு நம்புகிறேன். அது மீறி வந்தால் அதுக்கு என்ன பலன் உண்டோ அதை பெற்றுக்கிட்டு போவாங்க. இது மேகதாட்டு அணை தமிழ்நாட்டுக்கு பேராபத்தாக போய் முடியும். இந்த 1 மாத கால தாவேக ஆட்சியோட செயல்பாடுகளை பற்றி உங்களுக்கு அருமையா இருக்கு. அவ்வளவுதான். மீண்டும் ஒரு பொள்ளாச்சி சம்பவம் சேலத்தில் நடந்திருக்கு. அது பல ஆண்டுகளாக இப்படி சம்பவங்கள் எல்லா ஆட்சி காலத்திலும் நடந்து கொண்டே இருக்கின்றன. அதுக்கு அப்படி சம்பவங்களில் ஈடுபடுகிறவர்கள் வாழ்நாள் முழுவதும் சிறையில் இருக்க வேண்டும் என்கின்ற சட்டத்தை கொண்டு வர வேண்டும். மத்திய அரசு அந்த சட்டத்தை அங்கீகரிக்க வேண்டும். ஜாமீனில் நீதிபதிகள் விடவே கூடாது. அப்படி ஒரு வாழ்நாள் கூட ஜெயிலில் தான் இருக்கணுங்கிற நிலைமை ஏற்பட்டதான் கொஞ்சம் நெஞ்சம் இந்த மிருகங்களுக்கு கொஞ்சம் பயம் வரும். இல்லாட்டி அவங்க மனுஷங்கள் மிருகங்கள் எல்லா ஆட்சி காலத்திலும் நடக்கிறது. இந்த ஆட்சி 30 நாளைக்குள்ள எல்லாம் நடந்துருச்சா? இதுக்கு முந்தி நடந்தது. இந்த மிருகங்களை போல உலவுறவன் எல்லா ஆட்சியிலும் தான் உலவுறான், அவன் செய்யறான். அதுக்கு இந்த அரசு பொறுப்பு இல்லை. உள்ளாட்சி தேர்தலில் மதிமுகவும் தாவேகவும் கூட்டணி வைக்க வாய்ப்பு இருக்கா? நாங்கள் இருக்கிற கூட்டணியை பற்றி யோசிக்கவே இல்லையே. நீங்கள் சாவி போயிட்டே உள்ளாட்சி தேர்தலுக்கு. நாங்கள் பொதுக்குழுவை கூட்டணும். நாங்கள் இதுவரைக்கும் உள்ள நிலவரங்கள் பற்றி யோசிக்கணும். நாங்கள் எந்த
எவ்வளவு விசுவாசமாக இருந்து திமுகவுக்கு பாடுபட முடியுமோ பாடுபட்டு இந்த சாத்தூர் தொகுதியில் கூட நான் கடுமையான பிரச்சாரம் செய்து திமுகவை ஜெயிக்க வச்சவன் நான். அவர்கள் மற்றவங்க முடிவெடுத்து ஆட்சியரோடு சேர்ந்திருக்காங்க. நாங்கள் எந்த முடிவும் எடுக்கலை, எந்த இதுவும் சொல்லலை. சமூக வலைதளங்களில் அவங்க திமுகவை சேர்ந்தவங்க காரணம் இல்லாமல் எங்களை நிந்திப்பது, எங்கள் மேலே பழி தூற்றுவதற்கு நாங்கள் அதை பற்றி கவலைப்படலை. இதுக்கெல்லாம் நாங்கள் பழக்கப்பட்டு போனவங்க. நாங்கள் எதுவும் பேசலை, நான் எதுவும் ஒரு வார்த்தை பேசலை. டாக்டர் கலைஞரை பற்றி இந்த கருப்பு கொடி போராட்டத்தில் கூட அவர் திருவள்ளுவருக்கு செய்த பெருமைகளை பற்றி 10 நிமிஷம் பேசினேன். ஆகவே நாங்கள் ஒன்றும் அவசரப்படவில்லை. 27ஆம் தேதி பொதுக்குழு கூடி எல்லா நிலைமைகளையும் அங்கு கருத்துக்கள் பரிமாறப்படும். அதற்கு பிறகுதான் எங்கள் நிலைப்பாடு என்ன என்பது வெளியிலே சொல்லப்படும்.